சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்துதல் வரவேற்கிறேன். எத்தனையோ வாக்கியத்தை முடிஞ்சு இவர் எத்தனையோ முறைகளுக்கு ஃபோன் பண்ணுறார், வரணும் வரணும் வரணும்னு சொல்லி. வர முடியாத சூழ்நிலை, எப்படி வரணும்னு சொல்லி வர முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு. தெய்வ மனுஷன் 10 தினங்களுக்கு முன்பாக அவருக்கு ஹார்ட் அட்டாக். அப்போ எல்லோரும் சொன்னாங்க அவர் ஹார்ட் அட்டாக் சொல்லி ஒரு போதகர் ஐயா ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்று பல சூழ்நிலை வர முடியாது சொல்லி மறந்துட்டேன். அப்படியே ஆனால் போகிருக்கலாமே. இப்போ தான் நினைவு வந்தது. நேற்று காலையில் செய்தி அவர் இறந்துட்டார் ஐயா, வர முடியல. என்ன செய்யணும் தெரியல. இன்றைக்கி காலையில் பாம்பே பட்டணமே என்ன தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் வருவேன்னு. நேற்று எடுக்க வாடி இன்றைக்கி எனக்கு மாற்றி இன்றைக்கி 12-2 மணி வரைக்கும் மீராத் இங்கே ஒரு இடத்துல திருச்செவில் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு போக முடியாத சூழ்நிலை. தம்பிகிட்ட இன்றைக்கி வாரேன்னே, இது முடிச்சுட்டு 2 மணி 3 மணிக்குள்ளே வண்டி பெரியார் வாரேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே ஈஸ்ட் கேரளாவுடைய பிஷப் எனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அவர் நாளைக்கு வெளிநாட்டு போகிறது. எப்படி போகிறது? ராத்திரி நாங்கள் வரும்போது சொன்ன 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி ஆயிடுச்சு. வந்து தான் தீரணும். நான் இன்றைக்கி காலையில் மதுரைக்கு போயிட்டு இப்படியாவது போயிடலாம், இல்லை சென்னைக்கு போயிட்டு உடனே போயிடலான்னு போனால் போக முடியாத சூழலை. என் மருமகரை கூப்பிட்டு, ஐயா தம்பி நீங்கள் போயிட்டு வரீங்களான்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்லாம் ஒழுங்கு பண்ணால் அங்கே சில ஊர்வலங்கள், தடைகள், வெடிகுண்டு மிரட்டல்கள் பாம்பேயில். இதை போயிட்டு அவர் நாளைக்கு எங்கள் ஆர்எஸ்டிங் சர்ச்சில் அவர் தான் செக்ரட்டரி. இப்படி சூழலை இதெல்லாம் கடந்தாச்சு. ரொம்ப வேதனை. அப்படி மறுபடியும் மறைவு நடச்சி ரொம்ப வேதனை. என்ன வேதனை தாங்க முடியாத வேதனை. யோனத்தான் செத்து போகிறான். யோனத்தான் வந்து செத்து போகிறான். தாவீதோட மைத்தனை, மீகாலுடைய உடன்பிறந்த சகோதரி யோனத்தானும் தாவீதும் ஒருங்கிணைந்த சகோதரர் இருந்தாங்க. விடைபெரியா சகோதரர் இருந்தாங்க. சவுல் மாமனார், யோனத்தான தகப்பன் சவுல் மகள் மீகாலத்தான் திரும்ப தாவீது கட்டியிருக்காரு. ஆனால் ரொம்ப தகராறு, ரொம்ப பிரச்சனை. சவுல் தாவீதை கடைசி வரைக்கும் காய்முகாரமாய் பார்த்தான். சாகுற வரைக்கும் ஒரு நட்பே இல்லை, காய்முகாரமாக பார்த்தான். ஆனால் யோனத்தான் தான் அவனை நேசித்தான். பாத்திரமெல்லாம் போடுற ஆடையெல்லாம் கழட்டி அவன் கொடுத்து மாற்றிலாம் கொடுத்தான். ஒரு இடத்துல பார்க்கும்போது 1 சாமுவேல் 23 பார்க்கும்போது யோனத்தான்கிட்ட தாவீது சொல்லி எழுவான், உங்கள் அப்பா என்னை பின்தொடர்ந்து கொல்றதுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? அவர் மகளை கட்டியிருக்கேன், நீ எனக்கு மைத்துனாக இருக்க, ஆனால் என் பின்தொடர்ந்து கொல்ல முடியாத சாபத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடுவார். சொல்லும்போது யோனத்தான் சொல்லுவான், அப்படியே நடக்காது, கவலைப்பட சொல்லி சேட்டி கொண்டே வருவான். திடீர்னு பெலிஸ்தரோட யுத்தம் நடக்கும்போது யோனத்தான் சாகடிக்கப்படுறான். சாகடிக்கப்பட்ட உடனே தாவீது என்ன சொல்லி எழுதுறான் பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 1:26 பார்த்தீங்கன்னா, என் சகோதரனே உன் சிநேகம் இன்பமாய் இருந்தது, இஸ்ரவேலின் சிநேகத்தை பார்க்கலும் வெகு இன்பமாக இருந்து சொல்லி கதறி அழுதான். கதறி அழுதது மாத்திரமல்ல, தாவீது பெரிய பரிசுத்தவான். அந்த இடத்தையே சபிக்கான். என்ன சொல்லி சபிக்கான்னா, ஒரு ரத்தத்தை வாங்கின பூமியில் இனி பனிமழை பெய்யக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது, வெட்டாந்திரையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடறான். நான் 3 வருடங்களுக்கு முன்பாக
எருசலேம் போயிருக்கும்போது சாவிது சபித்த பூமியை பார்க்க சென்றிருந்தேன். அன்பு சகோதரர் மோகன்சியை அழைத்து சென்றிருந்தாங்க. அழைத்து சென்றது தூரத்து இடத்தை காட்டினாங்க. விருது இதுதான் தாவீது சபித்த இடம் அப்படின்னு சொல்லிச்சு காட்டாங்க. அப்படி ஒரு உத்தமமான மனுஷன். அதே போல் அந்த அசோக்கை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. கடந்த மாதம்தான் அவங்க ஊரில் நாங்குநேரி, திருநெல்வேலி நாங்குநேரி பக்கத்தில் பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இந்த ஆலய பிரதிஷ்டை நடந்தது. அதுக்கு வந்திருந்தாங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய மனுஷன். இது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாழ்க்கை யார் கையிலையும் இல்லை. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். வேதத்தில் வாசிக்கும்ல, சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதால் 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனை தான். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு என்ன நடக்கு, யாருக்கு எப்படி நடக்கு. அவர் வயசு 71, எனக்கு வயசு 76. என்னோட 5 வயதுக்கு இளைய மனுஷன். அதிகமாக நேசிப்பார்னா அது நான் நடந்த ஒரு கால் வலிக்கும் அவருக்கு. ஒரு முறை நான் பாம்பேயில் போயிருக்கும்போது 3 நாள் தங்கியிருக்கும்போது ஹோட்டலில் அவர் வீட்டுக்கே போகலை. நான் பாம்பே போயிட்டேன்னு சொன்னால் வீட்டுக்கு போக மாட்டார், என் கூட தான் இருப்பார். 3 நாளும் தங்கியிருந்த லாட்ஜில் ரூமுக்கு வெளியே படிக்கட்டிலே படுத்திருந்தார். படிக்கட்டிலே போக மாட்டார், பெட்டில் படுக்க மாட்டார். காரணம் அவ்வளோ ஒரு காரியம், அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ காரியம். எப்படி நேசிக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் உண்டா நினைக்கவே முடியலை. அவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். எப்படி நம்ம டேட்டை மாற்ற முடியுங்க? வாரேன்ட்டு காட்டு பகுதி இவங்களும் மியூசி தம்பி மாதிரி வாரேன் வந்துட்டாங்க. எப்படி நம்ம இந்த இடத்த விட்டு மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப வேதனை, பல கஷ்டம், பல சூழ்நிலைகள். இந்த பகுதியை பார்க்கும்போது 14 மாதத்துக்கு முன்னால் சார்ந்து வந்திருந்தோம். நல்ல மழை நேரம், பயங்கரமான செழிப்பான நேரம். இப்போ கொஞ்சம் வெயில் ஆனாலும் விரட்சியாக இருக்குது. இந்த மலைங்காடு பார்க்கும்போது சீனாய் மலைக்கு நான் அன்பு சகோதரர் மோகன்சியை அழைத்து சென்றாங்க. சீனாய் மலைக்கு போகும்போது நாங்கள் நடந்து சென்ற தூரம் 7.5 கிலோமீட்டர் தூரம். 8000 கிலோமீட்டர் சதுரடி ஹைட்டு பூமியிலேருந்து கடல் மட்டத்துக்கு அதுக்கும் நடக்க முடியாது. ஒத்தடி பாதை. ஒரு பக்கம் ஒட்டகம் போனோம், ஒரு பக்கம் மனுஷன் போய் வரணும். ஒட்டகம் பாதி வழி தான் போகும். அதுக்கு $30 கொடுக்கணும். $30 நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 3000 ரூபா ஒரு ஆளுக்கு போகணுன்னு சொன்னேன். அப்படி நடந்து தான் போனோம். என் மனைவியும் அழைச்சிட்டு நான் போயிருக்கும்போது நடக்க முடியல. என்ன செய்யணும் தெரியல. ஆனால் ஒரு டாக்டர் பொண்ணு மெடிக்கல் படிக்கக்கூடிய கல்லூரி பெண்ணு கூட வந்தா. பிரதர் கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ஆண்டியை கூப்பிட்டு வர்றமா, அவன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கைத்தாங்கலை கூட்டிகிட்டு வந்து நம்ம சீனாய் மலை ஏறின உடனே அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்களோட பனி மேலே உதடெல்லாம் வெடிச்சு போச்சுது. அவ்வளோ குளிர். சூழ்நிலையை போய் பார்க்கும்போது அப்படியே தேவ மகிமை இறங்கின காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காரணம் கேட்டால் இந்த மலைப்பகுதியும் கூட அப்படித்தான். இந்த மலைப்பகுதி அப்படி தான் பார்க்கும்போது தங்கம்மாள் புறத்தில் இப்படி ஊழியத்தை செய்யும்படியாய் சீனாய் மலையிலே மோசைக்கு எப்படி ஒரு கிருபை ஆண்டு தந்தாரோ, 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவனோட முகமே தேவனுடைய முகத்தை போல இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரா 33:11 வாசிக்கும் போது ஒரு சிநேகிதரோடு பேசுவதில் கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார். வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு இனிமையான இடத்துல இந்த பிள்ளைகள் ஒரு ஆத்ம பாரத்தோட, ஒரு ஆத்ம தாகத்தோட நினச்சி பார்க்கும்போது அசோகடன் போய் நம்ம பார்க்க முடிய போகிறதில்ல. குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும், இன்றைக்காவது ஒரு நாளைக்கு போயிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஊழியங்களை நிறைவேற்றும் போது நாம் தடையாக இருந்தோமானால், சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவார்
தூக்கி எடுத்தவரே முள்ளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பத்மோ தீவினிலே பக்தரை தேற்றினீரே பக்தோ தீவினிலே பக்தரை தேற்றினீரே எல்லையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே எல்லையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் நேசரின் மார்பினிலே இனிதா சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே இனிதா சாய்ந்திடவே ஏக்க ஒன்று விரும்பி வந்து இந்த வேளையிலே ஏக்கமூர்த்தி விரும்பி வந்து இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் நல்ல தகப்பனே இந்த காலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா எத்தனையோ பேர்களோட பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா இந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி தெங்கமண்டபுரத்துக்கு வருகிறோம் சாமி இந்த ஊர் மக்களுக்கு வருவோம்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தடைகளை நீக்கிறோம்ப்பா கடந்து போகிறான்னு மாற்றபடி எத்தனை தடைகள் இருந்தாலும் நீர்கள் வழிநடத்தி ஆசிரியத்து பாதுகாக்கிற தெய்வம் என்பதை அறிந்து அன்று நாங்கள் உமை தொடர்ந்து தேட என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அடியானை மறைத்து வெளிப்படுங்க வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க நீங்கள் பேசுங்க
இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக இன்றைக்கி உங்கள் 2 விருந்தாளி வந்திருக்காங்க பார்த்தீங்களா? என்னுடைய மூத்த மகள் மாதிரி. அவங்க பெரிய ஒரு ஆசையை பத்தில் கொண்டு வேலை பார்க்காங்க. ஐயா பெரிய சர்ச்சுடைய செக்ரட்டரி. அவங்க ராத்திரி அவங்களுக்கு நான் பேசும்போது 12 மணி இருக்கும். அதான் செவ பூஜையில் கரடி நுழைவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 12 மணிக்கு எப்படி இருந்தாலும் தெரியாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களும் சொன்னாங்க, இப்போ தான் மதுரையிலேருந்து இறங்குறோம் பிரதர்னாங்க. இப்படி சூழ்நிலை வரீங்களான்னு கேட்டேன். ஓகே ரெடிட்டாங்க, வந்துட்டாங்க. காலையில் ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக ஆண்டிப்பட்டி அவங்களுக்கு ஊர். தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தர் சந்திக்கிறது கடல் கொடுத்த பெரிய பாக்கியம். அந்த கிருபையை நினச்சி நான் வாழணும். அது மாத்திரமல்ல, நானும் ஒரு ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு வியாபாரி. நான் ஒரு ஊழியன் அல்ல, பைபிள் காலேஜுக்கு போகலை, ஒன்றும் தெரியாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அன்பு, ஆண்டவர் கொடுத்த தாகம், ஆண்டவர் கொடுத்த பாரம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம். எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சாட்சியாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான். அந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தில் கடந்து போகும்போது ஒரு காரியத்தையும் மனுஷன் எடுத்து செல்ல முடியாது. நேற்று களக்காடில் பேசினேன். களக்காடு ராத்திரி நைட்டு களக்காடு கன்வென்ஷன் கூட்டம். எனக்கு முன்னால் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. நான் செய்தி கொடுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க. செய்தி கொடுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்ணீர் படிச்சுக்கிட்டே இருக்குது. முந்தானியை தொடச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. நான் கடைசியில் ஒரு பாட்டு பாடினேன். அந்த பாட்டில் அவங்களுக்கு தாங்க முடியல, ஏங்கி எழுதுட்டாங்க. ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. உலகமே வேதனை நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம்தான். அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள். அந்த அம்மா கூப்பிட்டு நான் தனியாக எனக்கு கொடுத்த மாலை அந்த அம்மாவுக்கு மாலை போட்டு, அந்த ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொடுத்த பழங்களெல்லாம் எல்லோரும் கொடுத்துட்டு அந்த மட்டும் ஒரு சில வார்த்தைகளை பேசினேன். அவள் சொன்ன சாட்சியை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். குடும்பத்தில் அவ்வளோ வேதனை. புருஷன் மத்தியில் வந்து பல தொல்லை, பல கஷ்டம். பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகள், வறுமை, கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட கடன், தாங்க முடியலை, பெருமூச்சு விடலை. வாழ்கிறதா சாகிறதா? செத்து போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்துட்டா நரகம் தான் போகணும், வேறு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவருக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இப்படியா சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே உட்காந்துட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு கர்த்தர் பார்த்துக்கிடுவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் சமூகத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இதோடைய சமூகத்தில் ஆபிரகாம் தன் மகனை பலியிட கூட்டிகிட்டு போகிறான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அது 22 வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இல்லை. ஆபிரகாமுக்கு வயசு 99, சாராளுக்கு வயசு 89. ஆபிரகாமும் சாராளுக்கும் 10 வயசு தான் வித்தியாசம். 89 வயசில் சாராள் கற்பம் தரிக்கா. கற்பம் தரிக்கும் போது சொல்கிறா, நான் எப்படி ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பேன், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கா. ஆனால் தேவதன் ஆற்றி பேசுகிறான், சில காரியங்களை வெளிப்படுத்துகிறான். அதை வாக்குத்தத்தம் பண்ண தெய்வம் உண்மையுள்ளவருக்கு அதை அறிஞ்சு ஈசாக்கு பிறக்கா. ஈசாக்கு பிறந்து 8 நாளையில் அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணினான். கொஞ்ச நாள் வளர்ந்து சின்ன பையனை வளர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நேசகுமாரன், உன் ஏகபுத்திரன், ஒரே ஒரு மகனை என்னை கொண்டாந்து பலியிடுங்கார், எனக்கு கொண்டாந்து பலியிடுங்கார். ஆபிரகாம் நல்ல முதிர் வயசில் ஆபிரகாம் ஒரு மரத்தில் சாஞ்சிருக்கான். தேவதை இறங்கும்போது மரத்தில் சாஞ்சிருக்க இடத்துக்கு இந்த மரம் இப்போ விழுந்து போச்சுது. இந்த மரம் உயிரோடு இருக்கும்போது இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்து போச்சு தான். அப்படியே அந்த மரத்தோடு இருந்த காலத்தில் வளர்ந்த மனுஷன் நாங்கள் பார்த்தோம். எருசலேமில் பார்த்துட்டு ரொம்ப சாட்சியாக, ரொம்ப மகிமையாக, ஆண்டு பிறந்த ஊரில், ஆபிரகாம் வாழ்ந்த பூமியில் நம்மளையும் ஆண்டு கொண்டு வந்து நிறுத்தினாரே. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருக்கும் இல்லாத கிருபை ஆண்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மண்ணை நான் முத்தமிட்டேன். ஏன் கேட்டால், ஆபிரகாம் தேவன் சிநேகிதன் எனப்பட்டான். தேவன் விசுவாசியும் தகப்பனாய் மாறினான். ஆண்டவருக்கு அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன்
அப்புறம் தகப்பன் தேராகு விக்கிரலை செய்து கொண்டு வியாபாரம் பண்ண மனுஷன், விக்கிரத்தை படைச்சக்கூடிய மனுஷன். அந்த குடும்பத்தில் ஆபிரகாம் பிறந்தான். பிறக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்ட தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆஸ்வதித்து வானத்தின் பலகனை போலும் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேங்கிறார். வேதத்தில் வாசியம் இல்லை. அது என் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அழைத்த அழைப்பு, தேவனுக்கு படுத்த பெரிய கிருபை. அதே போல் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை 13 வாசியன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதித்து ஒரு பலிகை பெருக பண்ணுவேன்னார். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் அழைக்கார். அழைச்சி வாழ்க்கை கொடுத்து கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்து சாட்சியாக வளர்ந்து அது வாழும்போது தான் ஈசாக்கை பலியிட கூப்பிட்றாரு. ஆபிரகாம் போய் சாராள்கிட்ட ஐடியா கேட்கல. ஒருவேளை இப்போ ஆண்டவர் அழைக்காரம்மா மகனை பலியிட கேட்குறாரு, கொடுத்துடலாம்னு கேட்கல. கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பா பாட்டியம்மா, என்ன சொல்லியிருக்கு, சாராள் உன்னை கொண்டு பலியிட வேண்டிதான், இந்த வயசால் நீ என்னையா பண்ண போகிற, உன்னை என் பிள்ளையை கொண்டு பலியிட போறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அப்புறம் அதெல்லாம் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, உருவாக்கிலும் உண்மை எழுதுவார். அதுதான் ஆண்டவன் நினச்சான். உண்மையுடன் நினச்சி பலியிட போகிறான். பலியிட போகும்போது வேலைக்காரையும் கழுதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே கழுதையும் கூட்டிகிட்டு போகிறான். வேலைக்காரங்க எல்லாத்தையும் இங்கே இருங்கப்பா, நானும் பிள்ளையாண்டன்னு பலியிட்டு திரும்ப வருவோன்னு சொல்கிறான். ஈசா கேட்கான் கொஞ்சம் தூரம் போன உடனே, அப்பா கழுதையும் விட்டுட்டான், ஆட்களையும் விட்டுட்டான், விறகு கட்டு தூக்கி மகன் மேலே வச்சிடுறான், நெருப்பையும் கையில் கொடுத்துட்றான், கத்தியும் கையில் கொடுத்துட்றான். அவன் கேட்கான்ப்பான்னு கேட்கான். என்ன மகன்னு கேட்கும்போது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, ஆடுங்கன்னு கேட்கான். அவன் என்ன சொல்கிறான், தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா. அதை போல தான் நம்மகிட்ட அது காட்சியை கேட்டேன். எவ்வளோ கஷ்டம். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பவ இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பவ இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதி என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதி என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உதிரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உதிரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுவல, மீண்டும் ஜெயித்திடவே. போகாதே வடியாதே கண்ணீரின்று மனம் வழிவடையாதே நின்று.
பல கஷ்டம், பல சோர்வு, பல மனப்பாரம். எதுக்கும் கவலைப்படுறது, ஆண்டவர் படைத்தவர் உண்மையுள்ளவர். உன் கையில் நான் வரைஞ்சி வச்சிருக்கேங்காரு. வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 49:15 வாசி பார்த்து, எனக்கு கிறிஸ்திரியான கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவளை மறந்தால் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேங்க. அது மாத்திரமில்லை, எத்தனை பாடுபட்டாலும் எத்தனை கஷ்டப்பட்டு முடிவு ஒன்று தான், ஒரு நாள் தான், ஒரே முடிவு தான். முடிவை யாராலும் மாற்ற முடியாது. யாரையும் மாற்ற முடிவை ஆண்டவர் மாத்திரம்தான் கண்ணீரை பார்ப்பார், ஆண்டவர் மாத்திரம் வேதனையை பார்ப்பார். இன்றைக்கி மக்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் காலையில் ரூமை விட்டு வெளியே வாரேன், இந்த லாட்ஜ் மேனேஜர் கீழே வராரு. ஐயா என்னை ப்ளஸ் பண்ணிட்டு போங்கன்னாரு. சரி காரை விட்டு இறங்கி சில காரியங்களை விட்டு பேச ஆரம்பிக்கும்போது அப்படியே அழுகுறான். 2 கண்ணையும். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு குழந்தை கன்சீவாக இருக்கா மனைவி, அப்படின்னு சொல்லி அழுறான். அவனால் தாங்க முடியல, அப்படி ஏங்கி அழுகுறான். இந்த உலகத்தில் வருத்தமான உலகம், பாரமான உலகம், யாரும் காப்பாற்ற முடியாது. யாரையும் ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும். ஆண்டவர் வழிநடத்த முடியும். ஆண்டவர் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நான் சென்னையில் முந்தின நாள் காலையில் கிளம்பி வந்தேன். காலை ஃப்ளைட்டில் கிளம்பி தூத்துக்குடி இறங்கி இருக்கும்போது ஒரு டெத்து பாளையங்கோட்டையில். அந்த டெத்தை பார்க்கணும். ஒரு முக்கியமான திருச்சபையில் முக்கியமான ஆள், லேசகிட்டியாக வாழ்ந்த மனுஷன், ஒரு நீதிமான், ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தார். நிறைய பேர் நினச்சி பார்த்துருப்பாங்க அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாவம் இல்லை. என்னாச்சு? முதல் காலையில் இறங்கி அந்த இடத்துக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் சில வார்த்தைகள் பேசிட்டு மீண்டும் வந்து சாயந்தரம் ஒரு கன்வென்ஷன் போயிட்டு, நேற்று காலையில் ஒரே வேலை தான். களக்காட்டில் பெரிய ஊர்வலம், பெரிய சர்ச்சு, பெரிய ஊர்வலம். இந்த ஊர்வலத்துக்கு என்ன வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும். போனேன், லேட் ஆகிடுச்சு. இந்த ஊர்வலத்துக்கு போயிட்டு அங்கே சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்பும்போது இப்போ 9:30 மணி. நாகர்கோவில் பக்கத்தில். மதுரைக்கு வரோம் மணி 12 மணி, 12:05 மதுரைக்கு வரும்போது இந்த ரூமுக்கு வந்து 1 மணி ஆகிட்டோம். என் மக ராத்திரி அவளுக்கு என் மக ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸி நினச்சிட்டு இருக்கீங்களாப்பா, மைக்கு தான் வேணுமா, மைக்கு வாங்கி தரேன், உட்காந்து இங்கே பேசிக்கிறேன், ஏது இப்படி அழறீங்க, எனக்கு அப்பா வேணும். இன்னைக்கு ஜேசிக்கு போயிட்டாருன்னு சொன்னால் 1000 ஜேசிக்கு வருவாங்க. ஆனால் அப்பா இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? என் மக கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. என் மக 3 பெண்கள், ஒவ்வொருத்தரும் தான் கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். இதையும் மீறி ஏன் நான் ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. ஆண்டு கேட்பாரு, உனக்காக மாறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தி சில காரியத்தை பொருட்படுத்திக் கொண்டனே, நீ எனக்கு எது செய்த, நீ எனக்கு எது செய்தான்னு கேட்பாரு. அதுக்கு ஆண்டுகிட்ட பதில் சொல்லல. ஒரு காரியம்தான், கொஞ்சம் நாள் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், எவ்வளோ நாள் ஓடட்டும், இதான் நினைச்சு வாழ்மை ஒழிய, நீ வாழ்ற வாழ்க்கை எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ சாப்பாட்டுக்கு வழியில் வாழ்ந்தோம், கஷ்டமாக வாழ்ந்தோம், யாரும் மதியாத நிலையில் வாழ்ந்தோம். ஆண்டவனை கனப்படுத்தி ராஜாக்கள் உன்னை ஆசனாக்குன்னு சொல்கிறாரு. நேற்று அந்த களக்காடு சர்ச்சை முடிய போகும்போது அந்த ஊர் எம்எல்ஏ, நாங்குநேர் எம்எல்ஏ அருமையான ஐயா என்னை தேடி வந்தார். என்னை பார்க்க வந்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷம். உருவி மனோகர்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர் என்ன அப்படியே கட்டி தழுவி சொன்னார்,
உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றது, உங்கள் கூட உட்காந்து எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னார். ஒரு சாதாரண மனுஷன், நம்ம படிக்கலை கொள்ளலை ஒன்றுமே இல்லை, எப்படியோ வாழ்ந்தோம், கரடுமுரடான வாழ்க்கை வாழ்ந்தோம், செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்தோம். நம்மளையும் ஆண்டவர் மதித்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தாரு நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷம். அதனால கடவுள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் கனவை ஒழிய, நீ ஆண்டு விட்டு விலகிட்ட அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் மகிமை இல்லை. நீ ஆண்டோடு சேர்ந்து வாழுவேன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டு வாக்கு கொடுத்தாரு, வாக்குப்படி உன் பேரை நான் பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைப்படி நம்ம ஆண்டு நம்ம பேரை பெருமை கொடுத்த தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதை மனதில் வைத்து நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும், அதுதான் விரும்புகிறோம். இன்னைக்கு அருமையான தம்பி இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட ரொம்ப நாள் ஆசை. ஏன் சொன்னார், நீங்கள் வந்து போனால் போதும் ஐயா, வந்து ஜெபம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பல முறை அடிக்கடி சென்னைக்கு வரும்போது என்ன பார்ப்பாரு. அந்த குடியாத்துக்கு ஒரு டெத்துக்கு போயிருந்தேன், அங்கே அந்த அம்மா பார்த்தாங்க, பார்த்துட்டு எப்படியாவது வாங்க ஐயா, எப்படியாவது வாங்கன்னு சொன்னாங்க. வேதத்தில் வாசிக்கும் ஆகாய் 1:8 வாசிக்கும் போது, மலையில் சென்று மரங்களை வெட்டி நான் ஆலயத்தை கட்டுங்கள், அதமான பிரியமாயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். மலையில் சென்று மரங்களை வெட்டி நான் ஆலயத்தை கட்டுங்க, நான் பிரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக சொன்னால், நீ ஆலயத்தை கட்டும்போது தான் தேவன் மகிமைப்படுவார். ஆண்டவர்கள் வானன் சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி, எனக்காக எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்னு நான் கேட்காரு. நீ அப்படி ஆலயத்தை கட்டும்போது தான் ஆண்டவனை கனம் பண்ண முடியும், வழிநடத்த முடியும், பாதுகாக்க முடியும். அதை மனதில் வைத்து தான் எத்தனையோ ஆலயங்கள் கட்டணும், கடவுள் சாட்சியாக வாழணும். வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை முடிவு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க காலத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனோருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்த வாழ்க்கையாக இருக்கணும். ஆந்திராவில் இது மாதிரி தம்பி, ஒரு வாலிபு தம்பி, 19 வயசு வாலிபு தம்பி, தாடியெல்லாம் வளர்த்து பிறந்த நாள்லேருந்து சாப்பிடலை, குளிக்கலை, பிறந்த நாள்லேருந்து குளிக்கிறது இல்லை, ட்ரெஸ்ஸு பண்ணுறது இல்லை. ஒரு பிசாசு கட்டு பிராமணன், ஒரு பிராமணர் மனுஷன், ஒன்றுமே இல்லை, 19 வயசு. அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. 19 வயசு மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தால் அந்த பெற்றோரை தாங்க முடியுமா, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் வீதி வழியாக போகிறான். வீதி வழியாக போகும்போது ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்குது. இந்த ஜபக்கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே வாசலில் ஏறி பார்க்கான், அப்படியே வந்து உட்காந்துடுறான். அந்த பிள்ளைகள்லாம் பயந்து ஓடுது. எதுக்கு ஓடுனா, பைத்தியம் உட்காந்துருக்கான்னு சொல்லி. ஜோமனிட்டே துதிச்சு பாடிக்கிட்டே இருக்காங்க. என்றாரு, ஆண்டவர் இந்த மனுஷனை நீங்கள் தொடுங்க, நீ மனுஷனை தொடுவீரானா, இந்த சாபத்து விடுதலை அடைவானானா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அடையும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, தமஸ்கு பட்டணத்திலேருந்து எருசலேமிலேருந்து தமஸ்குட்டத்துக்கு சவுல் போகிறாரு. சவுல் போயிட்டு அங்கே இருக்க பரிசுத்தவானை கட்டி கொண்டு வந்து சித்திரவதை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறாரு. போகும்போது நடுவழியிலே அவனுடைய சத்தம், ஒரு காரியம், ஒரு ஒளி ஒரு மேலே பிரகாசிக்குது. ஒளி பிரகாசித்த உடனே அப்படி கீழே விழுறாரு. கீழே விழுந்து கேட்காரு, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்காரு. ஆண்டவர் சொல்ல, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்தி இயேசு நானே, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கான்ட்டு கேட்காரு. அதே போல் திடீர்னு ஒரு ஒளி மக மேலே விழுந்தது. விழுந்த உடனே அப்படியே கீழே விழுறான். கீழே விழுந்துன எல்லாம் பயந்துடுறாங்க. தண்ணி தெளித்து அவன் தண்ணி கொடுக்கும்போது எழும்பிடுறான். அப்போ அவனுக்கு சுயநினை வந்துடுது, நான் யார், ஏன் இந்த நிலைமையில் இருக்கேன், ஏன் இந்த காரியம் எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படி கேட்கா. உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. எழும்பி வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு ஓடி தாயுதப்பட்டு கேட்குறான், ஏன் இந்த நிலைமை, ஏன்னாச்சு எனக்கு அப்படி கேட்கும்போது அவெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் ஆண்டவன் அறிஞ்சிக்கிட்டார். அறிஞ்சு பாருங்க, பெரிய சாட்சியாய்
மகிமையாய் கிட்டத்தட்ட 250 ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அவரால். ஆண்டவர் ஆலயம் கட்டப்படும் போது தான், தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் போது தான் அந்த மகிமைக்கு விளங்கும். அதுதான் அப்படி ஆலயம் கட்டுறது. எத்தனையோ மக்கள் ரோட்டில் போவாங்க, இந்த ஆலயத்தை பார்த்து அப்படியே வணங்குவாங்க, ஏசப்பா ஏசப்பா. அப்போ அவங்களுக்கு தெரியும் நீ ஆண்டவர் தேடும்போது, ஆண்டவர் மகிக்கும்போது ஆண்டவனை கனம் பண்ணுவார் என்பதை அறிந்து சாட்சியை நீ வாழும்போது ஒரு நாள் ஆண்டவனை கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால் நீ ஆண்டவர் நம்பி வாழணும், தேவனுக்கு மகிமையை வாழணும். சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆலயத்தை கட்டுவாங்க. பணம் சம்பாதிக்க நமக்கு எவ்வளோ வருமானம் வரும், எவ்வளோ துட்டு வரும், இதை நினைக்கி பணம் ஆசை சாகடிச்சிடும். உண்மையான ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, உதாகமுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். உலக வாழ்ந்த நாட்கள் நன்மை சுற்றி திரிந்தார், வாழ்ந்தார். அப்படி வாழணும். 350 250 சர்ச்சைன்னு கட்டியிருக்காரு பிறகு ஏசன்னா. உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டு பெரிய பரிசுத்தவான். இப்போ தான் கிறிஸ்துக்களை மறிச்சார். இப்போ கிறிஸ்துக்களை மறிச்சார். ஏசன்னா அவன் நடந்து போனான், பேதுரு நடந்து போனால் நிழல் பட்டாலும் சுகம் அடையும். பிராமணர், ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த மனுஷன் ஆண்டவர் அப்படி பயன்படுத்தினார். இன்றைக்கு இப்படி ஆலயத்தை கட்டுவதனால தேவன் பயன்படுத்தக்கூடிய தெய்வமாய் உங்களை வைப்பார். பயன்படுத்தக்கூடிய தெய்வமாய் வைப்பது மாத்திரமல்ல, நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்போது, மகிமையாய் செலுத்தி வாழும்போது, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தவரை உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனமூத்திரம் அல்ல. ஆனால் சீர ஊழியம் கடவுளுக்கு பிரியமான ஊழியமாக இருக்கணும், உண்மையான ஊழியமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க நிறைய பேர் தொழிலாக மாற்றிட்டாங்க. அதை தொட்டு சம்பாதிக்க தொழிலாக மாற்றியா வாழ்கிறாங்க. இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போவதில்லை. இப்படிப்பட்ட காலம் வரும்னால நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். எப்போ மரணம் வரும் சொல்ல முடியாது, எப்போ ஆக்சிடெண்ட் வரும், எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் சொல்ல முடியாது. இன்று மறித்தாலும் இப்போ மறித்தாலும் நானுடைய பாதத்தில் இருப்பேன். நம்பிக்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். ஒரு பணம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது. பணமோ படிப்போ பட்டமோ செல்வாக்கோ எந்த மனுஷனையும் காப்பாற்றாது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நீ ஆண்டோட வாழும்போது தான் கர்த்தரை வழிநடத்த முடியும், பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு வரணும். நிறைய பேர் நினைக்காங்க இயேசுன்னு அந்நிய தெய்வம். ஒரு சாட்சினார் பற்றியில் தீட்டுப்பட்டவங்கன்னு. யாரும் தீட்டுப்பட்டவங்க இல்லை. இன்றைக்கி அவங்க பயப்படுறாங்க. பிசாசு கரிச்சுக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி பார்க்க இடி சுற்றி தெரியுது. ஆண்டவர் வந்தால் திடீர்னு கரண்ட் இல்லை, இருட்டாயிடும். இருட்டில் பல்பை போட்டால் வெளிச்சமாயிடும். வெளிச்சப்பட்டு மக்கள் எங்கே படித்து முன்னேறிடுவாங்களோ, எங்கே கல்வியை கற்றுக்குவாங்களோ, என்னைக்கு தெளிவாகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் மனைக்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதி ஏமாத்துறதுக்காக. ஆனால் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அவர் ஒருத்தர் தான் வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரை தவிர யாரும் உலகத்தில் கிடையாது. அது மாத்திரமில்லை, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 8:46 வாசித்தீங்கன்னா, என்கிட்ட பாவல்ற யார் என்னை குற்றப்படுத்துனுக்கு பிடிக்குன்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஒரு அவதாரங்கள் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பாவம் இருந்தது. ஆண்டவர் மாத்திரம் உண்மையாக வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஒரு உபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து விடுறாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. இன்றைக்கி மற்றவங்க எல்லாரும் குற்றம் பாட்டுறாங்க. அவன் யோக்கியம் இல்லை, அவன் யோக்கியம் இல்லை. இந்த ஆண்டராக தான் பழமொழி சொன்னார். பரியாசக்காரனும் ஆயக்காரனும் பிரசவம் பண்ண போகிறாங்க, ஜெபம் பண்ண போகிறாங்க. பரியாசக்காரன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே நான் அப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இப்படி காணிக்க கொடுக்க சொல்கிறேன். இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் உத்தமன்னு சொல்கிறான். இந்த ஆயக்காரன் சொல்கிறான், உள்ளே வரவே மனசு பாரம், மனசில் மாசிலே நின்றுட்டு ஆண்டவரே பாவியே என்மேல் கிருபையாயின்னு சொல்கிறான். தன்னை தாழ்த்துறான். நீ தாழ்த்தி வாழ்வாயானால், உன்னை ஒப்பு கொடுத்து நீ வாழ்வாயானால் ஆஸ்வதிக்கப்பட முடியும். நீங்கள் மற்றவங்க தான் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க, நீ எப்படி இருந்த, ஒரு மனுஷன் உண்மை கிடையாது. ஏதோ சின்ன வயசு தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு தவறு பண்ணியிருக்கலாம். நீ வாழும்போது கடவுளை பிரியமாக வாழும்போது தவறெல்லாம் விட்டுடலாம். ஒரு ரச்சாசிரியர் கொண்டு வந்து விடுறாங்கல்ல, அது யோவான் 8 கொண்டு வரும்போது பரிசேயர் வேதவாரி என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே குற்றத்தை சாப்பிட்டுடும், எதாவது பண்ணணும். ஆண்டவர் விபச்சார கையமாக பிடிக்கப்பட்ட ஐயா, இவளை என்ன செய்யலாம், இவளை கல்லறிஞ்சு கொள்ளணும் மோசே சொல்கிறாரு, நீ என்ன சொல்லின்னு கேட்காங்க. ஆண்டு பதிலே சொல்லலை.
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோமே, நீர் பிடிச்சி பதில் சொல்லாமல் இருக்கிறே எப்படி கேட்கும்போது அவர் தரையில் தானே எழுதினார். தரையில் எழுதின்னு சொன்னார், உங்கள்கிட்ட பாவம் இல்லாதவன் கல்லறினார். கீழே பார்க்கான், அவன் செய்த பாவத்தெல்லாம் எழுதிட்டார். நீ இந்த வயசில் தப்பு பண்ண, இந்த காரியத்தை செய்த. எங்கள் வீட்டு பக்கத்தில் சத்திய பாட்டியம்மான்னு பாட்டியம்மா இறந்து போயிட்டாங்க. அவன் வீட்டுக்காரர் முருகன் கோயில் பூசாரி. ஆலங்குளம், சொந்த ஊரம் ஆலங்குளம். சென்னையிலேருந்து குடியேறினாங்க. சென்னையிலேருந்து குடியேறி காபி தூளி ஆரம்பினாங்க. 3 பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு. மூத்த மகளுக்கு திருமணம் ஆயிட்டு, 2 பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள். திடீர்னு நமக்கு கால் கை கழுத்துக்கு கீழே செயல்படலைன்னு சொன்னால் ஆண்டவர் அறியாத வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. செயல்படாமல் போச்சு. அப்படி படுக்க போய் ஆகிட்டாங்க. பெட்சோல் வந்துருச்சு. பெட்சோல் வந்து உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு, நாற்றம் எடுத்துருச்சு. யாரும் உள்ளே போக முடியாது. உள்ளே போக முடியாத சூழ்நிலையில் 2 பிள்ளைகள் நினைக்குது, இந்த கிழவி செத்தா பரவாயில்லையே, இப்படி கெட்ட வாடா இருக்கே அப்படி. எதுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மாவை தூக்கி ஒன்று அடக்கம் பண்ணுறியா, தூசியில் கொண்டு போடுறியா, எல்லாம் கார்பரேஷன் நாங்கள் சொல்லட்டுமா கேட்காங்க. இந்த வார்த்தையை கேட்டு இருக்க முடியல. சிலவங்க தாய் தான் உயிர், என் உயிர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சும்மா வாய் தான், வேறு ஒன்றும். ஒரு கஷ்டப்படும் போது யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 பிள்ளைகளுக்கு வேதனை, புருஷனுக்கு வேதனை, வீட்டுக்கு போக முடியலை, பிண வாடை, உள்ள கெட்ட வாடை, அந்த மாதிரி சாகவும் மாட்டாங்க. எல்லாருக்கும் வேதனை. ஒரு நாள் தெருவ ஊழியம் பண்ணுற ஒரு அம்மா, பைபிள் உமன், அந்த வழியாக போகிறாங்க. அந்த வழியாக போகும்போது இந்த வீட்டில் யாருக்கா ஜெபம் பண்ணணும்னு கேட்காங்க. அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஒரு கிழவி படுத்திருக்கா, முடிஞ்சால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசைன்னு கேட்டால், ஒரு மனுஷன் 100 ஆடுகள் கொண்டிருந்து ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிட்டா 99 ஆட்டையும் அப்படியே ரோட்டில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போவான். ஒரு ஆடை தேடி போகும்போது கல்லில் முள்ளில் இதில் மக்கள் உழுதுக்கிடுவான், காயப்படுத்திக்கிடுவான். காயப்படுத்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி போவான். தேடி போய் கடைசியில் கஷ்டப்பட்டு அடிபட்டு இந்த ஆட்டை கண்டுபிடிச்சி தோல் மேலே போட்டு கொண்டு வந்து அவனுக்கு இருக்க சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 99 ஆடு மேலே உள்ள சந்தோஷத்தை தான் அவனுக்கு இருக்கும். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். ஓ நாமம் சொல்ல வேண்டும், இல்லை என்றோ. ஓ நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் ஓ திருமுகம் தேடி அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே ஓ திருமுகம் தேடி
எந்தனேக்க விருப்பமெல்லாம் எந்தனேக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனா எல்லாம் என் ஜீவனா எல்லாம் ஜபவீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி ஆராதனை துதி தோத்திரங்கள் பணி உமக்கு தந்தே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் பணி உமக்கு தந்தே. ஒரு சுசேஷ பாரம் ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டியும் சுசேஷ பிரசிங்கன்னார்ல. இந்த மக்கள் நம்ம மக்கள் நிறைய மக்கள் வியாபாரம் ஆகிட்டாங்க. அதை துட்டு அடிக்கிறதில்ல, துட்டு அடிக்கணும் அப்படி சொன்னோன்னா இப்படி சாபம் சாபம். திருச்சபைக்கு விரோதமாக ஆண்டவர் வியாபார பொருளை மாற்றினேன் அப்படி சொன்னால் வீட்டு முன்னே படுத்திருக்கோம், வேற எங்கேயும் சாபம் போகாது, வீட்டு முன்னே தான் படுத்திருக்கோம். பிள்ளைகள் வாழ்க்கை ஆஸ்வதிமாக இருக்காது. நிறைய பேர் பாருங்கள், சில திருச்சபையில் பாருங்கள், அரசியல் அரசியல் பயங்கரமான அரசியல். துட்டடிக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், திருச்சபை காரியங்களை ஒழுங்கு இல்லாத மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண முடியாது. ஏன் இப்படி வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருந்தா? சில குடும்பம் ஏன் சாபம்? குடும்பத்தில் ஏன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லை? உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போயிடுது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைன்னா ஆண்டோட வாழ்க்கை மாத்திரம்தான். ஆண்டோட வாழ்க்கை மாத்திரம்தான். நிறைய பேர் இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கான். பணம் வாழ்க்கையே கிடையாது. விதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5வது வாசி பார்த்தீங்கன்னா, சிறிய நாட்டு படைகள் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஒரு சிறுபெண்ணை அடிமையாக கொண்டு வந்து வச்சுருவாங்க, பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. சீர நாட்டில் வச்சுருப்பாங்க. சிறு பிள்ளை, வீட்டு எஜமானுக்கு குஷ்டரோகம், அவர் படைத்தலைவர் குஷ்டரோகம். அவளுக்கு தாகம் இருக்க முடியல, தாகம். தன் ஆச்சாரை கூப்பிட்டு சொல்கிறா, அம்மா என் எஜமான் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போவாருன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, சுகம் பெறுவாருன்னு சொன்னேன். இந்த வார்த்தை வந்து தன் புருஷன்ட்டு சொல்கிறா. புருஷன் இஸ்ரேல் ராஜாக்கிட்ட சொல்கிறா. இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்கிறான்னா, நீ போ, நான் ஒரு அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்ரு கொடுக்குறேன்டாங்க. லெட்ரு கொடுத்து என்ன அனுப்புகிறான், என் படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகமாக இருக்கான், அவனை அனுப்புகிறேன், நீ அவனை சுகப்படுத்தி அனுப்புறியா அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுதிடுறான். அனுப்பும்போது 6000 தாளந்து வெள்ளி, தங்கம் 10,000 ஷேக்கல் வெள்ளி, பற்று மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் விடபலமாக போய் நிற்கான். லெட்டரை பார்த்த உடனே இஸ்ரேல் ராஜாவின் சட்டையை கிழிச்சிக்கிறான். எவன்டா குஷ்டத்தை விடுதலை தர முடியும்? பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறான், என்கிட்ட சண்டை போடுறதுக்காக எதிர்பார்க்கானான்னு கேட்கான். ஆனால் இந்த வார்த்தையை தீர்க்கத்தை எலிசா கேட்ட உடனே அவனுங்க அனுப்புடாங்க. அவனுங்க அனுப்பு, இஸ்ரவேலிலே தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிஞ்சு கொள்ளட்டுங்க, தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிஞ்சிக்கிட்டுங்க. அங்கே போய் நிற்கான். எலிசா நினைக்கான்,
ஒருவேளை கிட்ட வருவான். சில பேர் பள்ளி வாசல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா கொலை அடிக்கிறதுக்காக, ஊதுறதுக்காக. அப்போ போய் நிற்பாங்க. அவ்வளோ நம்பிக்கை, அப்படி ஒரு நம்பிக்கை. ஆண்டவரை தவிர விடுதலை தரக்கூடிய ரட்சகர் உலகத்து யாரும் இல்லை. அதெல்லாம் மறந்துடுங்க. மறந்து போய் நிறைய பேர் பார்வை அடைக்க, ஜோசியக்காரனை தேட, பல பரிகாரங்கள் செய்ய அலைகிறாங்க. இது வாழ்க்கை இல்லை, சாபம். சாபத்தை கொண்டு வந்துடும். அவன் உடனே சொல்கிறான், கிட்ட வருவான், நமக்கு எப்படியே பண்ணுவான்னு நினைக்கான். ஆனால் அவன் ஒன்றுமே வரல. தீர்க்கதரிசி இருக்கான், தூரமாக எலிசாங்க இருக்கான், படத்தில் நாகமாக தூரமாக நிற்கான். ஒன்றுமே சொல்லலை. நீ போய் யோர்தானில் 7 தடவை முழுகுடான்றான். ஒரே வார்த்தை 7 தடவை முழுகுங்க. இவனுக்குன்னா ஆத்திரம், பயங்கரமான ஆத்திரம். கிட்ட வந்து நம்மளை சட்டையை தேய்ப்பான், கையை தேய்ச்சி விடுவான், ஏதோ மம்மாத்து பண்ணுவான், பாலிஷ் பண்ணுவான்னு நினச்சான். இவங்க அனுப்புறதுக்கு என் நாட்டு நதி ஆர்பார் பருவ நதியோட பெரிய நதியாடான்னு கேட்கான். ஆனால் கோபத்தில் போகலை. அவன் கிட்ட என்ன கையில் கொடுக்க பையன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியத்தை செய்திருப்பாயானா, பெரிய காரியம் சொல்லியிருப்பானே, செஞ்சிருப்பல்ல. 10 கிலோ தங்கத்தை கொண்டு வா, 400 கோழி முட்டையை கொண்டு வா, 2 தாறு வாழைப்பழத்தை கொண்டு வா, 3 சேவலை கொண்டு இருப்பல்ல. நீ யோதானே ஒன்று முழுக சொல்கிறான். முழுக வேண்டியதுன்னு வார்த்தை கேட்ட உடனே யோதானை முழுகிறான். உடனே மாம்சமே சிறுவழியின் மாம்சத்தை போல மாறியது. காரணம், சுகமுடைஞ்ச உடனே அந்த காசெல்லாம் காணிக்கெல்லாம் கொண்டு போடுறான். தீர்க்கதரிசி ஏறிட்டே பார்க்கல, போடான்ட்டான். இன்றைக்கி நம்ம மக்களுக்கு காணிக்க கொடுத்தா ஒரு ஜெபம், வாழைப்பழம் தாராக கொண்டு கொடுத்தா ஒரு ஜெபம். நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 20 ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. 20 ஊழியக்காரங்க. அந்த அம்மாவுக்கு காய்ச்சல், ஜோம் இல்லை. ஜோம்னு சொன்னால் எல்லாரும் அமைதியாயிட்டேன்னு சொல்லி வேறு நம்ம போய் ஜோம் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். ஊழியத்தான் முடித்து அவங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமான சாப்பாடு, சிக்கன் 65, மீன் வறுவல், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சாப்பாடு. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஜெபம்னு சொன்ன உடனே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர் இந்த அம்மா கையை ஆஸ்வதிங்க, அந்த கத்தியை ஆஸ்வதிங்க, எவ்வளோ சிரமப்பட்டு சாப்பாடை செஞ்சுருக்காங்க. அப்போ பாருங்கள், சாப்பிட்ட உடனே நிறைய பேர் தப்பான ஊழியம் பண்ணாத. சாபம் நடத்துவார். எலியா தீர்க்கதரிசி காலத்தில் இஸ்ரேல் தேசத்தை மக்கள் பாவத்தினால் 3 வருஷம் மழை இல்லை. ஆண்டவர் வானத்தை அடைச்சி போட்டார். 1 ராஜாக்கள் 17வது இடத்த வாசி பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல விதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37:25 வாசி பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிரிலும் ஆனே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கிறதையும் நான் காணலை. இதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தீர்க்கதரிசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, யோர்தான் கடத்த கேரி தாழ்னைக்கு போப்பாங்க. எலியை அனுப்புகிறாரு. ஆற்று தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கான். காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் உணர்ந்து ரொட்டியும் இறைச்சி துண்டையும் கொடுக்கு. சாப்பிட்டுட்டு அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆற்று தண்ணி வற்றி போச்சு. எலியா வருத்தப்படவே இல்லை. ஆண்டருக்கு தெரியும் தன் பிள்ளை எப்படி நடத்தணுங்கிறது ஆண்டருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் இப்படி நடத்துவார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, சீதர்களுக்கு சாரிபத்து ஊருக்கு போப்பாங்க. சாரிபத்து ஊருக்கு போங்குவார். ஒன்றால் ஒரு 7 தாய் நான் போசிக்க போகிறேன், அங்கே போடாங்க. அங்கே போகிறான். ஒரு 7 தாய் 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கா. எதுக்குன்னா பஞ்சம், சாக போகிறோம், கொஞ்சம் போல் மாவு இருக்குது, மாவை சுட்டு தானும் மகனும் சாப்பிட்டு செத்து போனோம்னு நினச்சி விறகு பொறுக்கிறா. எலியா கைதட்டி கூப்பிடுறாரு. கிட்டவரையும் குலசை தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு போகும்போது ஒரு சின்ன அடையை கொண்டு வாங்க. அவள் சொல்கிறா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, நாங்கள்லாம் சாக போகிறோம், மூலமாகவும் இருக்குது, அதை எடுத்து ஒரு அடை சுட்டு நானும் என் மகனை சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கணுன்னா. அவன் சொன்னால் அது செய், முதலா சூடு அடையை எனக்கு கொண்டு கொடு. தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்வாயானா, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வாயானா, உன் குடும்பம் தருத்தத்தில் வராது, வேதனையில் வராது, பரத்திலிருந்து எல்லாமே
பார்த்து கொள்ளப்படும். பகிர்ந்து சாப்பிட்டா பசியான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கம் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பமாக ட்ரெயினில் போவான், வண்டியில் வரதெல்லாம் வாங்கி புருஷன் மட்டும் தின்னுக்கிட்டு இருப்பான். சில பேர் வண்டியில் வரதை வாங்கி புருஷன் முன்னாடி திம்பாங்க. இன்னும் சில பேர் வாங்கிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் தின்னுட்டு இருப்பாங்க. சில ஏழை பிள்ளை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும், கண்டுக்க மாட்டான். அவனுடைய இயல்பு அதான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு மாறக்கூடாது. கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும். அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த அம்மா வீட்டுக்கு அந்த பைபிள் அம்மா போச்சு. அந்த அம்மாவுக்கு பாரத்தோடு உள்ளே போச்சு. ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த நோயில் மரணத்தோடு போராடி தாய்க்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, யார் இது? எல்லாரும் கை விட்டாங்க. புருஷனும் கை விட்டான், பிள்ளைகளும் கை விட்டுருச்சு. யார் இதுன்னு நினச்சி வைக்க அவன் அம்மா சொல்லிச்சு, இயேசுப்பாவுடைய மகம்மா, நான் வந்திருக்கேன், அவனை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இப்போ ஏன் வேதனைப்படுறேன், ஏன் இந்த காரியம், நீ சாக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்காங்க. உன் பாவத்தை அறிக்கையிடு. அவன் உடனே சொல்கிறான், எப்படின்னு பாவன்னு கேட்காங்க. லூக்கா 19 வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்க சகின்னு ஒரு மனுஷன் தேடி வந்தான்ல. ஆண்டவர் எப்படிப்பட்ட பார்க்க நினைக்கும் போது ஒரு காட்டத்தி மத்திய ஏறிடுறான். ஆண்டவர் வரும்போது உள்ள பார்க்கும்போது ஆண்டு சகிவை கீழே இறங்கி வான்னு சொல்கிறார்ல. அப்பால் எல்லாரும் சொல்கிறாங்க, பாவியான மனுஷன், அக்கிரமான மனுஷன் ஆண்டு போகிறாரேன்னு சொல்லும்போது என்னதான் யார்கிட்ட அநியாயமாக வாங்கிடுவதுனா நான்கத்தினே திருப்பி தரேங்க. ஆண்டு சொல்லாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷங்க உலகத்தில் வந்தார். கூட்டுக்காரில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இவன் இந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா நான் ஆண்டவர் அனுஜியில் ராத்திரியில் எஸ்அப்பான்னு கேளுங்க, நான் செய்த பாவன்னு ஆண்டு கேளுங்க, ஆண்டு வெளிப்படுத்துவார்னு சொல்ல உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. ஆண்டு கேட்காங்க. ஆண்டு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தின கதறி அழுறாங்க. கதறி அழுது எழும்பிட்டு விடியக்கார 5 மணிக்கு எல்லாம் தூங்குறாங்க. இந்த அம்மா எழும்பி முத்தம் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கு பயங்கர ஆச்சரியம், இது யாரு, பேசாத வந்துட்டா பேய் வந்துட்டான்னு நினைக்காங்க. தாய் தான், அவரால் தான் சுகப்படுத்த முடியும். என் வாழ்க்கை சீரழியுமானா, உன் வாழ்க்கை விடுதலை தரக்கூடிய ரட்சக ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அது பாட்டி பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே மறிச்சு போனாங்க. பெரிய தீர்க்கதரிசி. நீங்கள் வாசல் பாட்டியை பார்க்கும்போதே கரெக்டாக சொல்லுவாங்க, தம்பி வா, உன் இருதயத்தின் நினைவு இப்படி, நீ இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையை சீர்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்த தீர்க்கதரிசியாக வாழ்ந்தாங்க. அதுதான் ஊழியர்களை நிறைவேற்றணும், கடவுளுக்கு சாட்சியாக வாழணும். ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உண்மையை வாழுங்க. பிள்ளைகளை ஞானமாக வளங்க. காலங்கள் சரியில்லை. பிள்ளைகள் டெலிஃபோனில் பேசுதுன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் பேசுகிற, யார்கிட்ட பேசுகிற, ஏன் இவ்வளோ நேரம் கேளுங்க. பின்னால் கண்ணீர் வெடிக்கிறத விட முன்னாலே ஞானமாக நடக்குது. இவ்வளோ கிருபை, அப்படிப்பட்ட கிருபை நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். அதனால் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தரப்போகிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம்மா. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அடிக்கல் நட்டம் கிளம்பிவிடுவோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுவோங்க. என்ன ஜெபம் பண்ணுவோம்மா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.